மனசுல இது தோணுச்சு தெரியுமா? சரி, போட்டிக்கு தயாரா இருக்கியா? நான் பிறந்ததுல இருந்தே தயார் தான். என்னோட பரம ரைவல் கூட இந்த மாதிரி லாஸ்டா விளையாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் ககாஷி இப்போ ஹொகாகே ஆயிட்டதால நான் மனித குலமை இதுவரைக்கும் அடையாத ஹொகாகேங்கிற பதவியையும் தாண்டி ஒரு சக்தி வாய்ந்த பதவியை நிச்சயமா அடைவேன். கண்டிப்பா, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சென்சை. ரொம்ப நன்றி லீ. அது இருக்கட்டும், ஹொகாகே பதவியை தாண்டி அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. தெரியலையே. எனக்கு சாக விருப்பம் இல்ல, என்ன காப்பாத்துங்க. உங்க கையில பெரிய கோடாலி அருவாளை மறைச்சு வச்சிருக்கீங்க, நான் பாத்துட்டேன். நீங்க கண்டிப்பா மரணம் தான். அதுவும் குறிப்பா நீங்க உச்சிகா கிளான்காகவே வந்திருக்கீங்க. இப்ப வரைக்கும் எங்க ஊர்ல உள்ள எல்லா வயசானவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணுனா நான் தான் போய் நிப்பேன் தெரியுமா? ஏதோ வயசு கோளாறுல விளையாட்டு தினம் பண்ணி எனக்கே தெரியாம விதியை மீறி இருக்கலாம், அதுவும் ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு நல்லதும் பண்ணிருக்க, அதையும் நினைச்சு பாருங்க. இங்க பாட்டுக்கு என்ன நரகத்துக்கு அமிச்சிடாதீங்க, கொஞ்சம் இறக்கம் காமிங்க. இது எல்லாமே ரொம்ப அத்தியாவசியமானது. இது இல்லாம எந்த உயிருமே வாழ முடியாது. இதுதான் இயற்கை. இவர்கிட்ட லேசா பேச்சு கொடுத்ததுக்கே இன்னைக்கு பூரா பேசி இம்சை பண்ணுவாரு போல இருக்கே. முக்கியமா இந்த சுருள் மண்டையா இருக்கானே, இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது. இருந்தாலும் ஆர்வத்தை பத்தியா? எல்லாம் என் தலையெழுத்து. கேவலம் கக்கா போறது எப்படி நீ இவ்வளவு ஆர்வமா கேக்குற? உங்களோட எப்படி இருக்க போற, என்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்க போறேன்னு தெரியல. கேள்வி கேட்டு காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. சுருட்டு நீயே வச்சுக்கடா உன் மன்னிப்ப. கெஞ்சுட்சுவா? ஐயோ, இவனுக்கு 2 பேரோட சேர்ந்து நான் என்னைக்கு பைத்தியம் முடிச்சு ஓட போறேன்னு தெரியலையே. தன்னைத்தானே அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்படியா? அவர் படுத்துறாரோ படுக்கிறாரோ ஏதோ பண்ணிட்டு போறாரு. விடு, நாங்க தான் இங்க உன்னை பாத்துக்க போறவங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க. கோரச பேசி கடுப்பேத்திக்கிட்டு அவர் காவலுக்குன்னு விட்டுட்டு போன பொம்மைங்க 2 சேர்ந்து இங்க இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே. உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியா என்ன? டால் ககாஷினா என்ன தெரியல. பேசாம அவன்கிட்டயே கேட்டு பார்க்கலாம். கேளியா? இயற்கை உபாதை, அதாவது பயத்தை கலக்கிறப்ப உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? ஏயா ககாஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன்.